ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் ஹெல்த் எஜுகேஷன் தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நியூட்ரிஷன் ஹெல்த் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அதை ப்ரமோட் பண்ணணும், அதை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், நியூட்ரிஷன் பற்றின அவேர்னஸ் வந்து இருக்கணும் பீப்புள்ஸ்க்கு அப்படின்றதுக்காக தான் நியூட்ரிஷன் ஹெல்த் எஜுகேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் வெல்பீயிங்கான நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஸ்கில்லை வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகும். இவங்களோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, அந்த நியூட்ரியன்ஸ் வந்து என்ன ரோல் பண்ணுது அப்படின்றத பீப்புள்ஸ்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவேர்னஸ் மூலமாக அப்படின்றது தான் இவங்களோட ஏமாக இருக்குது. இவங்க நிறைய டாபிக்ஸில் வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுட் லேபிள்ஸ், செகண்ட் ஒன் மீல் பிளானிங், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டயட் வந்து எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நியூட்ரிஷன் ஹெல்த் எஜுகேஷன் மூலமாக கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் என்ன நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரியன்ஸ் பற்றின வேரியஸ் இம்பார்ட்டன்ஸ் நியூட்ரியன்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கணும். அது வந்து பாடியில் நியூட்ரியன்ஸ் என்னெல்லாம் இம்பேக்ட் பண்ணி அது என்ன ரோல் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மீல் பிளானிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ப்ராக்டிக்கல் ஸ்கில் மூலமாக வந்து அதை சொல்லித்தராங்க, லேர்ன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ரிப்பரேஷன் வந்து என்ன மெத்தடில் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லித்தராங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டில் இருக்க லேபிளை வந்து நம்ம படித்து அது என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்றத படித்து நம்ம வாங்கணும், புரிஞ்சு வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் போர்ஷன் கண்ட்ரோலில் வந்து நம்ம இருக்கணும். ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்குன்னா அந்த ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி போர்ஷன் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸை வந்து அவங்க அடாப்ட் பண்ணி ஒரு என்கரேஜிங்காக வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், பாசிட்டிவ் ஃபுட் ரிலேட்டட் ஐடியாஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் ஒர்க் ஷாப்ஸு, குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கணும். இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ப்ரொஃபஷ்னல் கைடன்ஸில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்க, பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க, எஜுகேஷன் வந்து கொடுப்பாங்க, நியூட்ரிஷன் கேர் வந்து கொடுப்பாங்க. யாரெல்லாம் இது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ், டயட்டிஷியன்ஸ், ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.